வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம இதில் இது வரைக்கும் தமிழில் யாருமே சொல்லாத மாதிரி ஒரு சைலேஜ்னா என்னென்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த சைலேஜ் பிஸ்னஸ் நீங்கள் எப்படி பண்ணலாங்க வரைக்கும் டீட்டெயில்டாக நம்ம நிறைய எபிசோட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த எபிசோட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்களே எப்படி ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோராக மாறலாம், நீங்கள் எப்படி ஒரு ஓன் சைலேஜ் ஃபீட் ஃபேக்ட்ரி நடத்தலாம். அது வந்து அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் 50 மாடு 100 மாடு வச்சிருந்தா மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 10 மாட்டுக்கு மேலே வச்சிருந்தாலே டெஃபினட்டாக நீங்களே ஒரு சைலேஜ் ஃபீட் ஃபேக்ட்ரி ஓனர் ஆகலாம். அதை நீங்கள் எப்படி கமர்ஷியலாக பண்ணலாம், இதை நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வர ரிட்டர்ன் என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். நம்ம கூட இப்போ விஷால் சார் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வரும், அதுக்கான ரிட்டர்ன்ஸ் என்ன வருங்கிறத நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், ஸோ as a farmer or as a businessman, sir, before investing on anything, so their mind will be like, what will I get back if I invest the money for the money which I invest? I can say, if they will invest in this machine is a simple machine. Any farmer, even skilled or not skilled, it can operate the machine. If anything happen in the machine, it is very easily repairable on a farm basis. Yeah. Because in India, you need a machine that can be repairable on a farm basis. Because farmer don't want a very electronic machine or hassle machine. So it's a very easy machine. And return of investment, even a farmer is using a machine, it can come out of whole value in 2 months. Just the 2 months, the whole value can be recovered. So the total ROI will be in 2 months? 2 months, yeah. ஸோ சார் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ நிறைய புது டெக்னாலஜி நமக்கு வந்துருச்சுங்க. பட் அந்த டெக்னாலஜியில் நம்ம ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனைனா ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ். ஒரு புது டெக்னாலஜி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா நீங்கள் 100% அது கம்பெனி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். பட் அந்த கம்பெனி சர்வீஸ் கொடுக்காம போனால் கடைசி நம்ம தான் மாட்டிக்கணும். பட் இது ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி. இதில் வர என்ன இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபார்ம்லேயே நம்மளே ரெடி பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னாலும் நம்மகிட்ட 24/7 உங்களுக்கு வீடியோ கால் அசிஸ்டன்ஸ் டீம் இருக்காங்க. வீடியோ கால்லேயே உங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்துருவாங்க. கமிங் டு இந்த கமர்ஷியல் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் வந்து, இந்த மிஷினுக்கு நீங்கள் போடுற முதலீடு வந்து வெறும் 60 நாட்களில் நீங்கள் 100% நீங்கள் எடுத்துட முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம். இது வந்துட்டு 99% உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஒரு சில ஏரியாவில் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் வரலாம். நாங்கள் ஒரு ஆவரேஜான ஒரு ROI ஃபார்மேட் வச்சுருக்கோங்க. So the average, sir, can you explain our basic ROI format to the farmer? The basic thing is the labor basically. So for operation of such machine, at least you need 4 to 5 people. Like if you can calculate the costing of 4 to 5 people, it will come around 2,000 to 2,500 rupees. So basically the labor requirement, because the labor will feed the fodder to the machine and pack the bags, handling the bags, and same that labor can be used in your farms. Yeah. Like if you are having your own cows, it's a multi-purpose. So it depends on what type of works you have. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நம்ம இதில் வந்து லேபருங்க. லேபர் வந்து நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோட்ட வேலைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மாட்டு பண்ணையை பார்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே டைமில் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 8 மணி நேரம் நம்ம இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2000 ரூபாயிலேருந்து 2500 நம்ம லேபருக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 4லேருந்து 5 லேபர் இதுக்காக தேவைப்படுவாங்க. Second one is the diesel cost. So if you are operating with tractor, like nowadays the tractor is available in on the farms. So if you are using the diesel tractor, so it will consume not more than 2 liters per hour. So if you are using the machine for approximately 8 hours a day, it will not use more than 2,000 rupees diesel a day. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 2 லிட்டர் நம்ம டீசல் வச்சுட்டாலும் 8 மணி நேரத்துக்கு 16 லிட்டர் நாங்கள் ஹையர் வேல்யூவே போடுறோம். மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 2000 ரூபாய்க்கு மேலே நமக்கு டீசல் கன்சம்ஷன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலே வராதுங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட், சார், because this is a 5-star machine, it will consume very less diesel, and simultaneously it is cutting also and packing also. So this will reduce lot of cost. ஸோ நம்ம மிஷின் வந்துட்டு ஹைலி ப்ரிசைஸ் மிஷின், அது 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்க மிஷினால் உங்களுக்கு டீசல் செலவை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அதை கண்ட்ரோல் பண்ணும். இது மல்டி பர்பஸும் கூட, அதுவே கட் பண்ணி அதுவே உங்களுக்கு பேக்கும் பண்ணிடுதுங்க. ஸோ நம்ம இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து பேக்கேஜிங்காக நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இது ரொம்ப சிம்பிளாக பட் ஹைலி எஃபிஷியண்ட்டாக பேக் பண்ண ஐட்டம்ஸ். இது எல்லாமே பார்த்தோம்னா தெரியும். இந்த சாக்கு பை ஆகட்டும், உள்ளே போடுற நம்ம யூஸ் பண்ணுற பேகு, இந்த மிஷினு, டேப்பு, டேக் எல்லாமே ரொம்ப சிம்பிளான வச்சு நம்ம நீட்டாக பேக் பண்ண முடியும். ஸோ வாட் வில் பி தி ஓவரால் பேக்கிங் காஸ்ட், சார்? Basically overall packing cost is not more than 1 rupees per kilo. In 1 rupees per kilo, you can got a sustainable bag. This bag is reusable. The farmer can reuse this bag, either recyclable. This rope doing machine, this is a tag machine, this is a tape. So everything is reusable basically. You can describe. ஸோ பேசிக்கலி வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு சைலேஜ் மிஷின்ஸ் நிறையா நீங்கள் பார்த்துருந்தாலும் அது வந்து பேல் பண்ணுவாங்க, ரவுண்ட் பேலிங் பண்ணுவாங்க. அந்த பேலிங் பண்ணுறப்ப உங்களுக்கு பேக்கேஜிங் காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். ரெண்டாவது, அந்த பேல் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ரேப்பை வந்து நீங்கள் திரும்பி ரீயூஸ் பண்ண முடியாது. பட் இந்த இதில் வந்துட்டு நீங்கள் இந்த கவர் 100% ரீசைக்கிளபிள், இந்த பேக் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்க முடியும்.
ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங்க்கும் ஹேண்ட்லிங்க்கும் உங்களுக்கு ரவுண்ட் பேலை விட ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மிஷின் சிம்பிளான ஒரு ஹேண்ட் மிஷின் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் அந்த டேக் போட்டு நம்ம டைப் பண்ணி நீங்கள் நீட்டாக பேக் பண்ணிக்க முடியும். ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் சார் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் தி ஃபாடர் அண்ட் த ப்ராசஸிங் காஸ்ட். So what will be the how can farmers procure effectively and cost effectively? Basically, the best way to procure the fodder to just give the contact. Before buying the machine, just do the contact farming. You can book like 100 acres. You can pay farmer around 2,000 rupees per acre, and you can just guarantee the farmer I can buy 100 acres. And you have the security with the machine. You can pack it and sell in the market. ஸோ பேசிக்காக நம்ம இந்த மிஷின் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இது பெஸ்ட் வே ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட். இந்த க்ராப்பை நீங்கள் ப்ரொக்யூர் பண்ண பெஸ்ட் வேனா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அவங்களே சீட்ஸு இன்புட்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்து ப்ரொக்யூர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்மருக்கு ஒரு அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபார்மர் உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவார். இந்த இதில் நீங்கள் மிடில் மேன் யாருமே இல்லை, ப்ரோக்கரேஜே கிடையாமல் நீங்கள் டேரெக்டாக ஃபார்மருக்கோட டீல் பண்ணுறீங்க. ஃபார்மர்கிட்டேருந்து மெட்டீரியல் டேரெக்டாக உங்களுக்கு வருது. நீங்கள் கேட்கலாம் எனக்கு என்ன செக்யூரிட்டி, நான் இப்போ 20 டன் நான் புக் பண்ணி வச்சிடறேன், நான் 20 டன் நான் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா 100% 20 டன்ல உங்களுக்கு ஒரு ரூபாங்கூட வேஸ்டேஜ் கிடையாது. உங்ககிட்ட மிஷின் இருக்குது, பேக் இருக்குது, நீங்கள் பேக் பண்ணி சைலேஜாக வச்சுக்கிறீங்க. சைலேஜோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 1 இயருங்க, 365 நாள் ஷெல்ஃப் லைஃப் உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் ப்ராப்பராக பேக் பண்ணி அதை ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கெட்டு போகாது. ஸோ உங்களுக்கு 100% இட்ஸ் சேஃப் ஃபார் யூ. நீங்கள் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாதுங்க. Even for the procurement, this is a machine where it's a very mobile machine, very handy machine. So farmer even can ask the contractor to bring the machine to his farm. Yeah. So this machine can go any farm, and farmer can pack and bring the fodder with it. ஸோ உங்களுக்கு ஃபார்மிங் வந்து நியர்பையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கட் பண்ணி அதை ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி இங்கே கொண்டு வர வேண்டியதில்லை. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டயர்ஸோடு கொடுத்துருக்கோம், மொபைல் யூனிட், நீங்கள் எங்கே வேணால் இதை மூவ் பண்ணி கொண்டு போய்க்க முடியும் ஈஸியாக. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃபார்மோட பிளேஸ் பக்கத்துலேயே போயிட்டு நீங்கள் அங்கேயே நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அங்கேயே பேக் பண்ணி நீங்கள் சைலேஜ் பேக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லை நீங்கள் அங்கேருந்தே சேல் பண்ணினா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ த பிக்கஸ்ட் சேலஞ்ச் which we face in agriculture today is in the youngsters or the people today they tell agriculture or agriculture related business is not profitable and they said they wanted to go for white collar jobs. So how do you see what is the difference between going to a white collar job and taking this silage business as a business and doing it successfully? You know, in India, a lot of people are doing job. Yeah. Why? Because in their farms, they don't want to handle the cow dungs. Yeah. So if they invest in such a fodder machine, so they can work for 3 days in a week, and they can earn more than 50,000 to 1 lakh rupees in month, with spending a lot of time with their families. ஸோ சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் நம்மளால் சப்போஸ் மாட்டு பண்ணி நம்மளால் வேலை செய்ய முடியும்னு சொல்லி ஒயிட் காலர் ஜாபுக்கு போகிறோம். பட் அந்த ஒயிட் காலர் ஜாப்ஸுக்கு போயும் அங்கேயும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளால் ஒரு ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. பட் இது மாதிரி ஒரு மிஷினை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம சொந்த தோட்டத்திலே நம்மளே ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு ஆண்டர்ப்ரனராக, அதுவும் ஒரு விவசாயம் சார்ந்த ஆண்டர்ப்ரனர் இருக்க முடியுது. ப்ளஸ் நீங்கள் கமர்ஷியல் பாயிண்ட்டுக்கு நீங்கள் எண்ட் ஆஃப் த டே மணி ஸ்பீக்ஸ். ஸோ நீங்கள் கமர்ஷியல் பாயிண்ட்டுக்கு வந்தீங்கனாலும் உங்கள் சேலரி விட ஒரு டபுள் மடங்கு பர் மந்த் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இந்த மிஷினை வச்சு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப சொஃபஸ்டிகேட்டாக நம்ம ஈஸியாக ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நம்ம ரிலாக்ஸ்டாகவும் இருக்க முடியும். ஸோ எல்லா விதத்துலையுமே இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல், உங்களுக்கு ஒரு ஹோல்சம் பெனிஃபிட்டாக இந்த சைலேஜ் பிஸ்னஸும் இந்த சைலேஜ் மிஷின்ஸும் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நீங்கள் எப்படி ஒரு சைலேஜ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், சைலேஜ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறனால என்ன உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்குங்கிறத பார்த்தோம். ஸோ தைரியமாக நீங்கள் ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை நீங்கள் எங்கே ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, எனக்கு விவசாயம் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா, பட் விவசாயத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை அப்படின்னா அது இன்னைக்கூட மறந்துடுங்க. நீங்கள் இந்த சைலேஜ் மிஷின், இந்த சைலேஜ் பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பர் மந்த் 50,000 1 lakh வரைக்கும் ரொம்ப மினிமமாக நம்ம ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள், யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.